ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அதிமுகவில் சீனியர்ஸ், அதாவது மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பு செங்கோட்டையன் போனார். அப்போ யாரும் பெருசாக செங்கோட்டையனை நம்பி அடுத்தடுத்து போகலை. தேர்தல் வருது, தேர்தல் வெற்றியை பார்க்குறாங்க. இப்போ அந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்ததை பார்த்தோம். தனியாக ஒரு அணியாக இருந்து ஆதரவு கொடுத்ததை பார்த்தோம் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ. அதுக்கப்புறம் திருப்பி எடப்பாடிக்கிட்ட வந்தாங்க. திருப்பி அதுலேருந்து 2 பேர் போகிறாங்க. இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள் போகிறாங்க, ரிசைன் பண்ணிட்டு, அது ஒரு பக்கம். அது இல்லாமல் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அவங்களும் போகிறாங்க. இது குதிரை பேரம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விருப்பப்படி வராங்க. இது நாங்கள் வரவங்களை வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பதில் வருது. இன்னொன்று 90% அதிமுகவினர் இங்கே தான் வருவாங்க, நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்படின்னும் தாவேகாவில் பேசுகிறாங்க. இது அதிமுக யோசிக்கணும், அதிமுக இதுக்கு குரல் கொடுக்கணும். அதிமுக பேசாமல் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற திருமாவளவன். அங்கேருந்து ஏன் இந்த கட்சியை உடைக்கிறீங்க, ஏன் இந்த கட்சியை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அங்கே ஒரு ஆக்ரோஷமாக ஒன்றும் குரல் வரலையே. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அதை உடைச்சி பேசலையே, அங்கே என்ன நடக்குது தெரியலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ செங்கல்பட்டு மாவட்டம், வேலூர் அவங்கள ஆலோசனை பண்ணார். இன்றைக்கி தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளோடலாம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணுறாரு. என்ன நடக்குது இது குறித்து ஆளுநர்கிட்டையும் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தினுடைய அரசியல் நம்ம நக்கீரன் வாசகர்கள் கூர்ந்து கவனிக்கிறவர்களுக்கு தெரிஞ்சும் ஒரு பண்பட்ட நாகரிகமான அரசியலை பெரியார் வழி நின்று பல இயக்கங்கள் திராவிட சித்தாந்தத்திலும் பொது உடைமை சித்தாந்தத்திலும் தேசிய சித்தாந்தத்திலும் காங்கிரஸ் இயக்கத்துல கூட தமிழ்நாட்டில் நடத்தும் போது ஏனைய மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் போல நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு வித்தியாசம் தமிழ்நாட்டுக்கு இருந்தது. எப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி உருவாகி வருவதற்கு முன்பு. இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் உருவாகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே ஒரு மூத்த அமைச்சர், எடப்பாடி பழனிசாமிக்கு அருகில் நிற்பவர், ஜெயலலிதாவோடு நின்றவர் என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை வர்ணனைகளோடு சிங்கிள் மேனா போய் சேர்ந்தாரு செங்கோட்டையன். செங்கோட்டையனுடைய இணைவு என்ன நல்லா இருந்தவர் இப்படி வீணா போயிட்டாரேன்னு நடைப்பயிற்சி மேற்கொண்டவர்கள்லாம் ஒரு சீசன்ல பேசுறது நம்ம காதுல விழுந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க கேள்வியில சொல்றது பாத்தீங்கன்னா, எடப்பாடி தனியா விடப்பட்டு எடப்பாடிக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் பழைய எடப்பாடியினுடைய ஆட்கள் அல்ல, வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தவர்கள் இப்ப எடப்பாடி கூட நின்று முனுசாமி போன்றவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. முனுசாமி ஒரு காலத்துல பல ஆட்களுக்கு தீவிர விசுவாசியா இருந்தவர். அமமுக இணைஞ்சி எடப்பாடியும் அவரும் தோல்ல கை போட்டு ஒரு வாக்கு சேகரிப்பு இந்த தேர்தலில் நடந்தது. முந்தா நேற்று என்ன நடக்குது? அமமுகவினுடைய ஆளை அந்த கட்சியை கலைச்சிட்டு எடப்பாடி நீங்க சேர்த்துக்கோங்க, அப்பதான் எடப்பாடிக்கு பெருமை கிடைக்கும்ன்றான். எங்க திருவாரூர், தஞ்சாவூர், அந்த காவிரி டெல்டா பகுதிகளில் பூரா நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் நடுநிலையாளர்களுடைய கவலையே இதுதான். ஊடகங்களில் பேசுகின்ற பொருட்கள் ஜூனுக்கு 20ஆம் தேதி நீங்க பேசும்போது, ஜூன் மாதம் 20ஆம் தேதி பேசும்போதே காவிரி நீர் ஏன் திறக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லனா அரசியல்ல சைன் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன பாருங்க, எந்த அரசியல் கட்சியும் விவசாயிகள் சங்கத்தை தவிர அந்த மேகதாது சப்ஜெக்ட்ல தன்னுடைய முகத்திரையை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. அது முகத்திரைனா அதுக்கு ஒரு வரலாற்று முகத்திரை. அது சும்மா முகத்திரைக்கு ஒரு போலியா போடுற திரை அல்ல. கிட்டத்தட்ட 177 டிஎம்சி என்று அவர்கள் கடைசியாய் சொன்னதை கூட பெற முடியாமல் அந்த பக்கத்துல எல்லாரும் ஒன்னா நின்று மோசமானதுக்கு குரல் கொடுக்கிறான். தமிழ்நாட்டில் இந்த கவர்ச்சி அரசியலுக்கு பின்னால் உள்ள கட்சி தாவும் அந்த குதிரை பேரமோ
யானை பேரமோ எதுவாக இருந்தாலும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு பதவியை ராஜினாமா செய்யாமல் பல வகையில இந்த கட்சி தாவும் அரசியல் வடக்கு மாநிலங்களை விட மோசமாக இருக்கு. இது ஏன் இப்படி ஆச்சு? எல்லா கட்சி அரசியல் தலைவர்களும் இதை சீரியஸா பார்க்க வேண்டாமா என்ற கேள்வி சமூக ஊடகத்துல அதிகமா இருக்கு. சமூக ஊடகத்துல கேட்கப்படுகின்ற கேள்விகள் நியாயமானவை. தமிழ்நாட்டினுடைய வாசகர்கள் அல்லது வாக்காளர்கள், நீங்க வாசிப்பு சிந்தனை உடைய அனைவருமே கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சி அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ அனைத்திந்திய அண்ணா திமுகவை இப்படி அதுவாக செய்கிறதா அல்லது அதில் போய் இவர்கள் கரைகிறார்களா? இந்த ரெண்டுமே நீங்க எப்படி பார்த்தாலும் 25% வாக்கு பலம் வைத்திருந்த ஒரு கட்சியை பண பலத்தை வைத்து அல்லது அதிகாரத்தை வைத்து அசைக்க முடியும், நாசமாக்க முடியும் என்பதற்கு தமிழக அரசியலினுடைய இந்த பேர அரசியல் ஒரு உதாரணம். ரொம்ப சீரியஸா கவனிக்கப்பட வேண்டியது. வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் புத்தக கண்காட்சியில பேசினவங்க, அவருடைய பேச்சுக்கு பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க. அவர் போய் தாவேக்கால இணைகிறாரு. பொது உடைமையில மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை சூழலை பத்தி பேசின அந்த மகேந்திரன் போய் சேர்றாரு. எது இதுல நடக்குது, ஏன் இப்படி நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மீடியா வெளிச்சத்தில் நம்மை யாருமே கவனிக்கவில்லையோ கவனிக்காமல் போய்விடுவார்களோ நிரந்தரமாக என்ற அந்த புகழுக்கு அடிமையான ஒரு கூட்டம், அதை விலை பேசுகின்ற ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள். இதன் மூலம் தமிழக அரசியல் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல்ல இன்னைக்கு ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னு சொன்னா, எல் நினோ பாதிப்பினால 12 மாவட்டங்களில் கடுமையான வறட்சி வரும் என்று மருத்துவத்துறை எச்சரிக்கிறது. அதை பேச தெரியாதவர் மருத்துவ அமைச்சராக இருக்கிறார், மத்தியிலும் மாநிலத்திலும். ஐரோப்பால போய்கிட்டு இருக்கிற கார் உருவுதுன்றான். 6500 கார்ல 5000 கார் நடு ரோட்ல நிக்குதுன்றான். நம்ம மாநிலங்களுக்கு பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி குடிக்கக்கூடிய அளவு என்பது இந்த எல்னினோ பாதிப்பு வந்ததுன்னு சொன்னா 9.5 மடங்கு நீங்க அதிகமா தண்ணி குடிக்கணும். அப்ப அந்த குடிநீர் வசதி என்பது உறுதி செய்யப்பட்டதா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கப்பட்டதா என்று பேச வேண்டிய அமைச்சரவைகள் அன்புமணி ராமதாஸ் மேகதாது சப்ஜெக்ட்ல ஒரு புகழுக்காக ஒரு பேரணியை நடத்துறாருன்னு சொன்னா, அந்த பேரணியை என்னான்னு கேட்கிற வேலையை ஆனந்த் அமைச்சர் செய்யறாரு. தமிழக அரசு எல்லா கட்சியோடும் சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுக்க வேண்டும் என்ற நடவடிக்கை அமுலாகவில்லை. அப்போ தமிழக அரசியல் பழைய நிலையில் இருந்து வரலாற்று பக்கங்களில் நழுவி போய் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து கொண்டு தமிழகத்தினுடைய இந்த கவிழ்ப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் நலனை பேசுவதென்ற மந்திரிகளாக மாற வேண்டும். அப்படி அந்த அமைச்சரவைகள் இல்லை என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கான எதிர்நிலையிலிருந்து மக்கள் செயலாற்ற வேண்டும். கடைசியா ஒரு பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. விருதுநகரனுடைய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அந்த தொழில்துறை அமைச்சர். அரசு பள்ளியில ஆங்கிலம் எப்படி ஸ்போக்கன் லாங்குவேஜா இருக்கு என்பதும், கல்லூரி லெவல்ல சென்னையிலேயே ஸ்போக்கன் எப்படி இருக்கு என்பதும் நமக்கு தெரியும் வரலாறு. இந்த அம்மா அந்த யூடியூப் வெளிச்சத்துல வரலாறு இந்த அம்மா தெரிஞ்சிக்காம அந்த தொழில் அமைச்சர் என்ன பேசுறாருன்னா, இதுதாங்க நம்முடைய அரசு பள்ளியின் நிலைன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல். ஒரு பெண் குழந்தையினுடைய படத்தை காட்டி அப்படி போடுவது என்பது சட்ட விதிகளுக்கு முரணானது. இது தெரியாதவங்க எல்லாம் அமைச்சராயிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் ஊடகத்தை அவர்கள் அழைத்து போவதை எந்த சட்டம் அனுமதிக்கிறது? அப்போ இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் வர வேண்டும். தமிழக அரசியல் என்பது பொதுமக்கள் நலன் சார்ந்து இல்லை. அது இந்த திசையை நோக்கி இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய குரலாக இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. தமிழக அரசியல் பத்தி பேசுனீங்க. இப்ப நாடாளுமன்றம் தொடங்க இருக்கு. இப்போ இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, இப்போ இதில் தொகுதி தமிழ்நாட்டுக்கு குறையும் அப்படின்லாம் முதல்ல பேச்சு இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. இப்போ அதெல்லாம் என்னாச்சு, என்ன நடக்கும்? இப்போ தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி,
பாஜக இங்கே தமிழகத்தில் நடக்கிறத கண்டுக்கல, அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் தமிழக அரசியல் இப்படி போகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் பேசப்படாமல் இருக்கு. இந்த தமிழக அரசியல் இந்த மாதிரி ஒரு அந்த குதிரை பேரம், இந்த மாதிரி கட்சி மாறுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல சிபிஎஸ்இ பள்ளியில் அதிகமாக வந்துருச்சு. இப்போ அந்த அதில் மும்மொழி கொள்கை கொண்டாடுறாங்க, ஹிந்தி ஈஸியாக உள்ள வருது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எடுபடாமல் போச்சு, சைலண்டா ஒரு பக்கம் அது நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது இந்திய அரசியல்ல? நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல பேசப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனை பேசப்படவில்லை, கவிழ்ப்பு அரசியல் விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறதே என்ற கவலையை நம்ம பகிர்ந்துகிட்டோம். அகில இந்திய அளவுல தமிழகத்தை விட மோசமான சிச்சுவேஷன் என்பது நவம்பர் வரை நடக்க வேண்டிய இந்த கூட்டம் நவம்பர் வரைக்கும் நடக்குமான்றதை விட எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போக போறாங்கன்றது தெரியல. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய அந்த வெள்ளம், பம்பாய், இது கிட்டத்தட்ட நம்ம 4 மாதங்களில் 2 முறை மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆதரவு பெற்ற கட்சிகள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னா, தன்னுடைய வேட்பாளரை அல்லது அமைச்சரை அல்லது உறுப்பினரை வேறு கட்சிக்கு அனுப்புவதற்கு அவர்களை நாள் பூரா காவல்ல வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மகாராஷ்டிரா அரசு தள்ளப்பட்டு விட்டது. குறிப்பா அதுல ஒரு துணை முதலமைச்சர் இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருன்ற சப்ஜெக்டோ, அந்த அகமதாபாத் விபத்துல நடந்திருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி என்ன என்பதற்காக நியமிக்கப்பட்ட கமிட்டியினுடைய பரிந்துரை வாங்கப்பட்டதா என்பதை கூட கவலைப்படாமல் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசும் ஒன்றிய அரசும் மக்கள் உயிர்களில் உடைமைகளில் விளையாடி கொண்டிருக்கிறது. இது இப்ப ஆரம்பிக்கக்கூடிய 20ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொடர் மிக முக்கியம் வாய்ந்த தொடர் என்று நடுநிலையாளர்கள் கட்டுரை எழுதுறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸ் ஆகுது. 9 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 135 இன்ஜினியரிங் கல்லூரி மூடப்படுகிறது. 6 பாஜக ஆளும் மாநிலங்கள்ல 80%, மீதி உள்ள 20 தான் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, 2 அல்லது 3. கிட்டத்தட்ட ஒரு 3 பிரதானமான, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற 3 பிரதானமான இன்ஜினியரிங் கல்லூரியில் பார்த்தீங்கன்னு சொன்னா டபுள் டிஜிட்ல க்ளோஸ் ஆகுது. இது ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னு கேட்க வேண்டிய முதலமைச்சர் அல்லது பிரதம அமைச்சர் அல்லது துறை அமைச்சர், இவர்களுக்கு இந்த விவரங்கள் பூரா ஃபைலா வைக்கப்படுது. ஆனால் இதை பற்றிய பதில் அவரிடம் வரவில்லை. சரி, ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கு ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கரப்பான் பூச்சி இயக்கம்னு பேராக இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஒரே டிமாண்ட் என்னன்னு சொன்னா, நீட் தேர்வு ரத்து. மறு நீட் தேர்வு நடந்தது. மறு நீட் தேர்வுல ஏகப்பட்ட குளறுபடி. கல்வி அமைச்சரை மாத்தணுங்கிறாங்க. அதான், கல்வி அமைச்சரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற இந்த சிங்கிள் அஜெண்டாவில் கூட எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக வந்து பேசும்போது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய 2 அமைச்சர்கள், ஒன்னு மோடி, இன்னொன்னு அமித்ஷா, இவங்க 2 பேருமே அதை சொல்லாம இருக்கிறாங்கன்னா கல்பிரிட்டுக்கு ஆதரவு, குற்றவாளியோடு உடந்தை. அப்ப இந்த ஆட்சியாளர்களே ஜனநாயக குரலுக்கு மரியாதை கிடையாது. ஜனநாயகன் படத்தை தயாரிச்சவனுக்கு உட்கார்ந்த இடத்துல பாயசம் கிடைக்குது. அவன் இந்த மந்திரி பதவியே எதிர்பார்க்கல, அவன் போட்ட காசுக்கு மேல காசு எடுக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல பாயசம் கிடைக்குது. பரீட்சை எழுத போற பிள்ளைங்களுக்கு 2 செகண்டுக்கு உள்ள போக முடியலன்னு சொல்லி 13 பேர் இந்தியாவில் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமா காவல்துறை நண்பர்கள் உதவி செய்து கொஞ்சம் பேர் பரீட்சை எழுத போயிட்டாலும் கூட 2வது நடந்த நீட் மறு தேர்வு இருக்கு பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிப்பரேஷனே சாட் ஜிபிடி, செயற்கையா இருக்கக்கூடிய சாட் ஜிபிடில இருந்து எடுத்து போடலாம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்திருக்கு. எவ்வளவு அலட்சியமா மாணவர்களின் எதிர்காலத்தில் ஒன்றிய அரசும் கல்வித்துறையும் விளையாடுகிறது. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா, 2 மொழி கொள்கையா 3 மொழி கொள்கையா? நாம 2, பல மாநிலங்கள் 3. நம்மள 3 ஏத்துக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தான். சிபிஎஸ்இல ஒரு சின்ன திருத்தத்தை செஞ்சு இந்திய கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியம் இல்லை என்று எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அதை காதில் வாங்க மாட்டாங்க. அப்போ இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆட்சியாக, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாத ஆட்சியாக இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல
மிகப்பெரிய சட்ட திருத்தங்கள் வருது. அவர் ஜெயராம் ரமேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். போன கூட்டத்தொடர்ல நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, அந்த சட்டத்துல 60 நாளைக்கு மேல ஜெயில இருந்தா அவருடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா பதிக்கப்படும். அதனுடைய நிலைப்பாடு என்ன, குழு என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியல. இப்ப அவசர சட்டத்தின் மூலமாக அதில் ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை கொண்டு வந்தா ஒரு எமர்ஜென்சிக்கு ஈக்குவலான ஜனநாயக படுகொலை நடக்கும். 1975 இந்திரா காந்தியால கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னால அது ஒரு விவாதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதைவிட ஒரு மோசமான அடக்குமுறை சட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து பேசுவதற்கும் தடை, மக்கள் பிரச்சனையை பற்றி மக்களுடைய பிரதிநிதிகள் பேசுவதற்கும் தடை. ஆக ஒரு அதிகார ஆட்சி என்பதும் ஒரு நபர் புகழ்பாடும் கட்சி என்பதும் இந்தியாவில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்திற்கு பின்பு வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது என்பதுதான் எதிர்கட்சியுடைய கருத்து. அதற்கான இயக்கங்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த காந்தி பேரை எடுத்துட்டு 100 நாள் வேலை திட்டத்துல 125 நாள் எப்படி சாத்தியம்னு பாண்டிச்சேரி முதலமைச்சர் உட்பட எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. போன நிதியை விட நீங்க இந்த தடவை நிதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மூலமாக 45 நாட்களே கொடுக்க முடியாத சூழலில் 125 நாள் எப்படி சாத்தியம்னு ஆளும் கட்சி குரலே வரும் போது அதையும் மதிக்காத போக்கு ஒன்றிய அரசிடமிருந்து தென்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் திட்டமிடுகின்றன, ஆளும் கட்சி அலட்சியப்படுத்துகிறது. அது கல்வி அமைச்சர் ராஜினாமாவோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சுன்னா பரவாயில்ல. நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஒரு வதந்தியை பரப்புறான். என்னன்னு சொன்னா, இந்த எக்கானமி ரொம்ப மோசமா போயிருக்குது, ஆகவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாற்றப்படுவாரா, ரிசர்வ் பேங்கினுடைய ஒரு அதிகாரி அங்க அதுல உட்காருவாரா என்று விவாதங்களில் வருகிறது. ஆனால் அந்த அசைவு எதுவுமே நாடாளுமன்றத்தை பற்றிய சிந்தனையே அமைச்சர்களுடைய விவாதத்தில் இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அதனால வதந்தி ஒரு பக்கம், நம்மளை ஏமாற்றுதல் ஒரு பக்கம், மோசமான அணுகுமுறை ஒரு பக்கம், ஜனநாயகம் என்பது படுகொலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடியது. இப்படி 4 புறமும் கடனால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நாடுல 4 பக்கமும் சட்ட விரோத நடவடிக்கைகளால் ஒன்றிய அரசு நம்மளை மூழ்கடிக்க செய்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதுதான் இன்னைக்கு சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும். இன்னொன்று தமிழ்நாட்டு பற்றி தான். இப்போ RN ரவி இருந்தார், அவர் இருக்கிற வரைக்கும் எப்படா போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதே போல் முன்னாடி பன்வாரிலால் புரோஹித் இருந்தார், அவர் ஆய்வு பண்ணலாம் போனார். இப்போ அர்லேக்கர் அவர் இந்த வைகை அணையை முன் தூர் பண்ணணும், இல்லைன்னா கவர்னர் மாளிகை எடுக்கும் அப்படின்லாம் பேசினார். இப்போ ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறாரு, எனக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறது அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, நான் தமிழில் பேசியிருக்கணும், தமிழ் இப்போது எனது மொழி, மக்களிடம் செல்லணும், அவரின் பிரச்சனையை தெரிந்து அதனை தீர்க்க வேண்டும், அதற்காக உறுதிமொழி எடுக்க வேண்டும், அதற்காக தான் கவர்னர் மாளிகை இருக்குது, நீங்கள் யாரும் தயங்க வேண்டாம், பிரச்சனை இருந்தால் இங்கே வாங்க, நாங்கள் அதனை தீர்த்து வைக்கிறோம், முயற்சி செய்கிறோம். இப்போது புதிய அரசு பொறுப்பேற்று இருக்குது, அவங்களும் மக்களுக்காக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கவர்னருடைய அலுவலகம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அது ஒரு பேரலல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நடவடிக்கைகளை கொண்டு போக வேண்டும் என்பது பிஜேபி RSS மறைமுக கொள்கை. அது இப்ப கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்குது. VD சதீஷன் முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறாரு. விழிஞ்சம்னு ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்துல அதானிக்கு 49% பங்குகள் இருக்கிறது. அதானி ஒரு பங்கு விற்பனையாளர், ஒன்றிய அரசு ஆதரவு பெற்ற ஒரு வியாபாரி. அவ்வளவுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. முதலமைச்சர் கேரளாவுக்கு ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏற்கனவே 10 வருஷம் இடது முன்னணி இருந்தாலும் இப்ப காங்கிரஸ் வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் அவரிடம் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறார். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாநிலத்தினுடைய அரசினுடைய ஒப்புதல் இல்லாம அப்படி விற்க முடியாது. ஆனா VD சதீஷன் முதலமைச்சரிடம் கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்கும் போது, நீங்க பேசிய பின்புதான் எனக்கு இந்த தகவல் தெரிந்தது, இங்க வந்துதான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே கவர்னர் ஒரு மாநிலத்தில் மேலானவர், முதலமைச்சர் எதிர்கட்சி சிந்தனையாளராக இருந்தால் அவர் கவர்னருக்கும் கீழானவர் என்பது RSS அடிப்படை அணுகுமுறை. அதுதான் அந்த விழிஞ்சம் துறைமுகத்துல அதானிய மேல வச்சுக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை ஒரு தரக்குறைவாக அல்லது மரியாதை குறைவாக அணுகுகின்ற போக்கு. அப்படியே தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பாருங்க.
தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு புகார் பெட்டி வைக்கலாம்னு RN ரவி இருந்தபோது சொன்னார். அதற்கு முன்பு நீங்க கேள்வி கேட்ட மாதிரி புரோஹித் என்பவர் இன்ஸ்பெக்ஷன் போவாரு. அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்க வந்துதான் சொல்லுவார். அங்க வந்து சொல்லும் போது அதிகாரிகளுக்கு அந்த இடத்தை அவங்களை கூட்டின்னு போகத்தான் முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோ நகரமன்ற உறுப்பினரோ யாருக்கும் தெரியாது. வகை தெரியாம அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து கடலூர் மாவட்டத்துல கடலூர் பகுதியில வீடுன்னு நினைச்சுன்னு போய் ஒரு குளியல் ரூம்ல போய் மாட்டிக்கினார். அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்ச்சியா மாறினதுக்கு அப்புறம் அவர் அணுகுமுறையில ஒரு தேக்க நிலை இருந்தது. RN ரவி எல்லா இடங்களுக்கும் போய் வந்தே மாதரம் எப்படி பேசப்பட்டதோ அதே போல தமிழ்தாய் வாழ்த்துல தமிழ்நாட்டினுடைய மக்களின் குரலுக்கு எதிராக பேசினார். மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் நம்ம வெற்றி பெற்றோம். இப்ப வரக்கூடிய ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடுவோம் வந்தே மாதரத்தையும் பாடுவோம் என்று சொல்லாம வந்தே மாதரத்தை மட்டும் தொடாம தேசிய கீதத்தை நம்ம சௌரியத்துக்கு பயன்படுத்திக்கலான்ற ஒரு குறுக்கு வழி பாதையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா தென் பகுதியில தமிழகத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது கவர்னருடைய அத்துமீறல் அரசியலுக்கு எதிராக பேசுவதை தடுத்து நிறுத்துவது. நீங்க ஏற்கனவே மாநில மத்திய அதிகாரங்கள் சம்பந்தமான ஒரு கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஆளுநர் பதவி தேவையற்றது. இன்றைய ஒன்றிய அரசு நம்முடைய கருத்தை ஏற்காததுனால வச்சுக்கோ, அவருடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர் அமலாக்கட்டும், அதை தாண்டி அவர் எதுவும் செய்ய முடியாது. ஆனா இப்ப என்ன வந்திருக்காரு, யாரோ ஒருத்தர் எங்கேயோ வேலை செஞ்சு இங்க வந்து புத்தகம் வெளியிடலாம். அந்த புத்தகம் வெளியிடுற இடத்துல போய் இவர் இந்த கருத்தை சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா RN ரவி வந்த பாதையில் அர்லேக்கரும் வருகிறார். அங்க அதானிக்கு ஆதரவாக அர்லேக்கர் கேரளாவில், இங்க இந்த மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய புத்தக எழுத்தாளரின் பின்னால இந்த வேலையை செய்யறாங்க. அப்ப தமிழக மக்கள் கவர்னரை பற்றிய புரிதல் என்ன வேணும்னு சொன்னா, கவர்னரை மீறி தமிழக அரசு செயல்படவில்லை. கவர்னருக்குரிய மரியாதையை தமிழக அரசு கொடுக்கிறது, பழைய அரசும் சரி புதிய அரசும் சரி. ஆனால் கவர்னர்கள் தமிழக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையோ மற்றவரையோ மதிக்கவில்லை. அதில் எதிர்த்து தாவேகா அரசு செயல்பட வேண்டும். ஏற்கனவே திமுக அரசு இருந்த போது எதிர்த்து செயல்பட்டது. இப்போது நீங்க செயல்படாம இருந்தீங்கன்னு சொன்னா இந்த மரத்துல நம்ம தாவறதுக்கு எல்லா இடமும் இருக்கிறது என்று குரங்கு தாவுவது போல கவர்னர் தன்னுடைய மேல் நடவடிக்கைகளை உருவாக்குவார். அது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கும். ஆகவே தமிழகத்தினுடைய இந்த கவர்னர் அரசியல் என்பது அத்துமீறிய ஜனநாயக விரோத நடவடிக்கை என்பதை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகிட்ட கோரிக்கை வைங்க. அவங்க அதை செய்யலைன்னு சொன்னா அதை எதிர்த்து போராடுங்க. கவர்னர் மூலமா மனு கொடுத்து செய்வது என்பது புறக்கடை வழியாக வருகின்ற ஏற்பாடு. அந்த வழியை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. உத்தரப்பிரதேசத்தில் 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் நபின் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார், பேசுகிறார். அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார், அப்படி சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க, உங்களை போன்றவர்கள்லாம் பாஜக வந்து ஆட்சி சரியில்லை, குறிப்பிட்ட மதத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்லாம். பாஜக எந்த சமூகத்துக்கும் எதிரான கட்சி எல்லாம், அனைத்து மதம் இனம் ஜாதி சமூகத்திற்கும் பணியாற்றி வருகிற கட்சி தான் பாஜக. காங்கிரஸ் நேரு இருந்தப்போ தான் வாக்கு வங்கி அரசியலுக்காக மதத்தை வச்சு இந்த மாதிரிலாம் அவங்க தான் பண்ணாங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிறாரு நிதின் கட்கரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தரவு தாக்கரே இந்துக்களை வச்சே கொள்ளடிக்கிறாங்க, கோயில் நீதியை சூறையாடுறாங்க, கோயில் நீதி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவர் பாஜகவுக்கு எதிராக அவர் கடுமையாக பேசுகிறாரு. என்ன நடக்குது? உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி வருமா? 2029 நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், காங்கிரஸு தாவேகா கூட்டணி அப்புறம் வந்து உறுதியாக இருக்குது, அதே போல் நாங்கள் அகில இந்தியாவில் கட்டமைச்சு காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. மீண்டும் மோடி தான் வருவாருன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காதல் திருமணம் தேனிலவு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம்ன்ற மாதிரி கட்சி தலைவர் மாற்றம் வந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பான அறிக்கைகள் தாவேகாவோடு இவர்கள் போய் இணைஞ்சது. தாவேகா இவர்கள் கூட எவ்வளவு தாரம் பழகிப்பார்கள் என்பதை பொறுத்து தான் அது நல்ல ஆரோக்கியமான குடும்ப உறவாக நீடிக்குமா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ்ல ஒரு முரண் என்பது வெகு சீக்கிரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தாவேகாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் ஒரு மதச்சார்பற்ற அணுகுமுறையை இந்த அரசு கடைபிடிக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த கோரிக்கையில் நிற்குது. தாவேகா அதை சரியாக சொல்லவில்லையே. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாவது பின்பாவது யார் பக்கம் இவர்கள் போய் சேருகிறார்கள் என்பதை பொறுத்து தான் நம்முடைய அணுகுமுறை. ஜி அந்த திட்டத்தின் மூலமாக நிதி அதிகமா கொடுன்னு கேக்குறீங்க, அதை அமலாக்க கூடாதுன்றது போராட்டம் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லயே. ஆனா நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு கூடிய அந்த கூடுதல் நிதியை கொடுங்கன்னு சொல்றது எந்த வழி பாதை? ஒண்ணு போராட்ட பாதை அல்லது ஆதரவு பாதை, ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆதரவு பாதை என்பதை சமரசம் என்ற வார்த்தையில காசு அதிகமா கொடுத்தா நான் அமுலாக்கிறேன்னு சொன்னா அது அந்த திட்டத்தினுடைய பாதகங்களை புரிந்து கொள்ளாத தாவேகா அரசினுடைய அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால காங்கிரசும் தாவேகாவுக்கும் உள்ள சப்ஜெக்ட் அது. உத்தரப்பிரதேசம் எல்லா வகைகளிலும் சீரழிந்து கிடக்கிறது என்பது குற்றப்பட்டியலில் பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே பல புள்ளி உரங்கள் நம்ம கொடுத்துட்டதுனால நேரம் கருதி அதுக்குள்ள நான் போகல. வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் உத்தரப்பிரதேசம்னு சொல்றாங்க, வருமானத்திலும் செலவழிப்பிலும். ஆனால் அடிப்படை ஃபேக்டர்ல எல்லா மாநிலங்களை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதை எப்படி போய் அடைந்தது என்று ஒரு கேள்வி. ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடுகளை பற்றி ரொம்ப கவலையோட நம்ம இந்திய மக்கள் கிட்டத்தட்ட உலக நாடுகள் அக்கறை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த இயற்கை பேரிடர் சம்பந்தமாக கூட இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம எப்படிப்பட்ட விரைவு நடவடிக்கைகள் மாநில அரசுகளுக்கு உயிர் பாதுகாப்பு, உடைமை பாதுகாப்பு என்பது இருக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை பற்றி எந்த விவாதமும் பேசுகின்ற அளவுக்கு அமைச்சர்கள் இல்லை ஒன்றிய அளவுல. எல்லா கூட்டங்களுக்கும் இப்ப இன்னைக்கு போனாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் தேதி தான் மோடி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு வராரு. ஏற்கனவே G7ல இந்தியா உறுப்பு நாடு இல்லை, ஆனா G7 மாநாட்டுக்கு போயிட்டு வராரு. அப்போ மிகப்பெரிய பாதிப்பு உடைய 12வது ஆண்டில் இந்தியா பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கிறது என்பதை கூட மக்களுக்கு தெரிவிக்காமல் ஒரு மோடி மேனியா அப்படின்ற வகையில அவரை பற்றிய தகவல்கள் மட்டுமே வெளிவரப்பட்டு இந்தியாவினுடைய பேசு பொருளாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பேசப்படலை. நிறைய விஷயங்கள் பேசலன்னா கூட EPFO அப்படின்ற ஸ்கீமை பத்தி வாசகர்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 32 லட்சம் பயனாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல 2 பிரிவா போடுறான். ஒண்ணு அரசு சார்ந்த சில சலுகைகளை பெறுவதில் ஒரு 18 லட்சம். இந்த 32ல 18 போச்சுன்னா மீதி உள்ள 15ல மாதாந்திர உதவி பெறுகின்ற ஸ்கீம். EPFO வெறும் மிக அளவு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று மோடியினுடைய முன்னால வச்சு அந்த அறிக்கைகள் வாசிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆங்கில நாளிதழ்ல கட்டுரை வந்திருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு கம்மியாக பெறுபவர்கள் அந்த 15 லட்சத்துல 11.25 லட்சம் பேர், 87% லெஸ் தென் 1000 என்ற நிலை இருக்குன்னா அந்த EPFO ஸ்கீம்ல பென்ஷன் பெறுகிறார்கள் என்ற அறிவிப்பு எவ்வளவு போலியானது. சரி, பென்ஷன்ல கவர்ச்சி திட்டங்கள் மூலமாக அந்த 32ல 15 போச்சுன்னா மீதி உள்ள 18ல பெரும்பகுதியான ஆட்கள் பலன் அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டா 70% ஆட்கள் அதில் குறைந்த அளவு பெனிஃபிட் படுகிறார்கள். அப்போ அறிவிப்பு பலமாக இருக்கிறது, ஆனால் மோசமான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிறது. உத்தரப்பிரதேச அரசு 2047 எப்படி இருக்கும்னு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா நாளிதழிலையும் ஒரு விளம்பரம் வரும். ஒன்றிய அரசை பாராட்டி உத்தரப்பிரதேச அரசு கொடுக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பாபர் மசூதி, அந்த பின்னணியில கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்கு வரப்பட்ட சொத்துக்கள், எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், வெள்ளி சமாச்சாரம், தங்க சமாச்சாரம் ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு புகார்களாக வருகிறது. உத்தரப்பிரதேச அரசு அதை FIRல கொண்டு வரல. கோர்ட் தலையீட்டுக்கு பின்பு இந்த விவாதம் பெருசாகிறது. எப்ப பெருசாச்சு? ஒரு 3 முக்கியமான அந்த ஐயர்கள் குழுவுல 3 முக்கியமான ஆள்ல 2 பேர் அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்க. அதாவது வசூல் பண்ற வேலையை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. அந்த 3ல உள்ள 2 பேருமே சமீபத்துல 65 லட்சம் ரூபாய்க்கு 2 வீடு வாங்கியிருக்கிறான். இது எப்படி ஒரு குறுகிய காலத்துல வாங்க முடிஞ்சது என்ற விசாரணை தான் இந்த ராமர் கோவில்ல கட்டுக்கட்டாக பணம் வருவதும் அது வரவில் வைக்கப்படாததும். ஆதியிலிருந்து தோண்டிங்கன்னு சொன்னா இது மண்ணுக்குள்ள போய் தோண்டி எடுக்கக்கூடிய ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக மாறிவிடும். அப்போ சுத்தமானவர்,
கடவுளுக்கு நெருக்கமானவர், யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமரானவர் என்கின்ற அந்த அடைமொழி எல்லாம் போய் சாமியார்களை வாழ வைக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு டான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிம்பம் தான் நமக்கு தெரிகிறது. ஆன்மீகத்தின் பெரியால் மிகப்பெரிய கொள்ளை என்பது அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பக்தியின் பெயரால் ஜனநாயக நடவடிக்கைகளை மூழ்கடிக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாக நாம் இருக்க மாட்டோம் என்று அகிலேஷ் யாதவ் பேசுறாரு, காங்கிரஸ் ஆட்கள் பேசுறாங்க. பஞ்சாப்ல இதே மாதிரி ஒரு சமாச்சாரம் வந்து அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பொற்கோவிலேயே அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக இவர்கள் போட்ட அந்த திட்டம் ஃபெயில் ஆகி போய் இப்ப பல இடங்களில் பிஜேபியினுடைய முகத்திரை கிழிகிறது. ஆனால் அது வெளியே வராம சில ஊடகங்களை கையில வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. வாசகர்கள் பார்க்க வேண்டிய பாயிண்ட், வளர்ச்சி அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். ஊழல் என்பது ஒழிக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி இல்லை. எல்லா வகைகளிலும் உலக அரங்கில் நாம் நம்முடைய நிலையில் இருந்து கீழே சென்று விட்டோம். 2027 பிப்ரவரியில 1500 ரூபாய் என்கின்ற அந்த வாங்கும் பொருள் என்பது 2024-25 150 ரூபாய்க்கு வாங்கின பொருள். அந்த அளவுக்கு விலைவாசி என்பது இந்திய ஜனநாயகத்தை, இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்ற ஸ்டேட்மெண்ட் வருவதை கூட ஒரு சீரியஸான விவாதமாக நாடாளுமன்றத்திற்குள் கொண்டு போகாத கட்சி, ஒரு நபர் ஆட்சியாக கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புல சூடான் நாட்டை விட இந்தியா மோசமாய் போய்விடக் கூடாது. முன்னேறிய பட்டியலில் நமக்கு பின்னால் இருந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்றவை பல ஃபேக்டர்ல முன்னால போயிருக்காங்கன்ற நிஜத்தை உணர்ந்து கொண்டு இந்திய பெருமையோடு, அது வீண் பெருமையாக இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தை மேலே கொண்டு போவதற்கு பிஜேபிக்கு எதிரான நடவடிக்கைகளில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடப் போகின்றன. அதை வெற்றிகரமாக்குவதற்கு மக்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.